அன்பார்ந்த மாணவ மாணவிகளை நாங்கள் இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்துல பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னால், இந்த 10 படங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த 10 படங்களையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக தெளிவாக அவதானமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த 10 படங்கள்ல ஒன்றுதான் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த காலங்கள்ல வந்த அந்த படங்களை விட்டுட்டு எஞ்சி இருக்கின்ற 7 படங்களுக்கும் நீங்கள் தயாராக வேண்டும். அதுல முதலாவது பாருங்க, இந்த படம் முதல் பேப்பர்ல வந்திருக்குது. ஆனால் இதுவரைக்கும் கேள்வியாக வினாபத்திரத்துல வரல. எனவே இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க, இது ஒரு என்னண்டா கூடாரம். ஒரு நாங்க சொல்லுவோம் இந்த கஷாஃபான்னு சொல்லி, கஷாஃபான்னு சொன்னால் இந்த ஸ்கவுட்னு சொல்லுவோம், இந்த சாரணர் சொல்றது. அதாவது ஸ்கூலால அந்த ஸ்கவுட் போவாங்க. அப்படியான ஒரு நிகழ்வு தான் இது. மாதா துசம்மா ஹாதல் மக்கான், இந்த இடத்துக்கு என்ன என்று சொல்லப்படுகின்றது. மாதா துசம்மா ஹாதல் மக்கான், மாதா யுசம்மா ஹாதல் மக்கான், இந்த இடம் என்ன? சரியா? ஹைரன். அப்ப இதுக்கு உங்களுக்கு இது கஷாஃபா. சரியா? இது ஒரு ஸ்கவுட், ஒரு சாரணர் இடம். சரியா? கம் ஹைமத்தன் அகாமஹல் கஷாஃபூன், அந்த ஸ்கவுட் பாய்ஸுக்கு அல்லது அந்த சாரண அணியினருக்கு நாங்க சொல்றது கஷாஃபூன் சொல்லு. கஷாஃபூன் சரியா? சாரணர்கள். அத கம் ஹைமத்தன், எத்தனை கூடாரங்களை அவர்கள் நிறுவியுள்ளார்கள், கட்டியுள்ளார்கள். சரியா? கம் ஹைமத்தன் அகாமஹா அல் கஷாஃபூன், அந்த சாரண அணியினர் அல்லது சாரணர்கள் எத்தனை கூடாரங்களை நிறுவியுள்ளார்கள். ஐன ஜலச பாதுல் கஷாஃபீன யகுலூன, எங்கே சில அணியினர் அல்லது சாரணர்கள் சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். எங்கே, எந்த இடத்துல? அது ஹதீகாவா அல்லது சாஹாவா அல்லது மைதானா அல்லது புஸ்தானா, இது சரி சொல்லலாம். அதே போல மாதா யஃஅலு பாதுல் கஷாஃபீன ஃபீ மாஇல் புஹைரா, மாதா யஅமலு, என்ன செய்கிறார்கள்? பாதுல் கஷாஃபீன, சில சாரணர் ஃபீ மாஇல் புஹைரா, ஏரியின் தண்ணீர். இந்த மாஉல் புஹைரா என்று சொல்ல, புஹைரா என்று சொல்றது லேக். சரியா? குளத்துக்கு சொல்லலாம் அல்லது ஏரிக்கு சொல்லலாம். சரியா? குளத்தின் அந்த தண்ணீர்ல சில சாரணர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மல்லுபத்துல்லதி யல்அபு அல் ஃபரீகான், இரண்டு அணியினரும் விளையாடுகின்ற விளையாட்டு என்ன? பாருங்க, இது ஒரு ஸ்கவுட் உண்டு, ஒரு சாரணர் சென்றிருக்கிறாங்க. ஸ்கவுட் உண்டு ஸ்கூலால சென்றிருக்கிறாங்க. அப்ப அங்கு பல மாணவர்கள் சென்றிருக்கிறாங்க. அப்போ இதுல நீங்க அந்த கூடாரம் சம்பந்தமாக பேச வேண்டும், அங்கு விளையாடுகின்ற விளையாட்டு சம்பந்தமாக பேச வேண்டும், இந்த ஏரி சம்பந்தமாக பேச வேண்டும், ஏரியில மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேச வேண்டும், இந்த மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஐன ஜலச, எங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப ஜலச பாது துல்லாப் في حديقة في الحديقة أو في ساحة في الساحة. சரியா? அந்த வெளி, வெட்ட வெளிக்கு நாங்க சொல்றது சாஹான்னு சொல்லி, அல்லது ஹதீகா. அவங்க என்ன செய்யறாங்க? யாக்குலூன أو يتغذى. யாரும் பேச வேணாமா? மீட் பண்ணிக்கோ. அப்ப இந்த படம் சம்பந்தமாக நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? ஒரு கதைய அல்லது இந்த படத்தை வர்ணிக்க வேண்டும். எனவே இது நான் உங்களுக்கு இங்க இருக்கின்ற விடயங்களை மட்டும்தான் என்னால் விளங்கப்படுத்த முடியும். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, இந்த படம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு சிறிய கதை எழுதி பாருங்க, அல்லது ஒரு 15-20 வசனம் இந்த அனாசிர்களை, இந்த அஃப்கார்களை வைத்து இந்த கேள்விகளுக்கு விடையாக கட்டாயம் செய்து பார்க்க வேண்டும். ரைட். அடுத்தது இது வந்திருக்குது. எனவே நாங்க இது இப்ப பார்க்க தேவை. இது ஏற்கனவே 2019-20 வந்திருக்குது. ரைட். இதை நாங்க பார்க்க தேவையில்லை. இந்த படம் பாருங்க, இது ஒரு மஸ்ரஹ், ஒரு தியேட்டர் அல்லது ஒரு ஸ்டேஜ், ஒரு மேடை ஒன்று. மஸ்முஹாதல் மக்கான், இந்த இடத்துல பேர் என்ன? இது மஸ்ரஹ். சரியா? இது ஒரு மஸ்ரஹ். ஐன யஜ்லிசு தலாமி, மாணவர்கள் எங்கே? காஆல, அந்த மண்டபத்துல, கதிரைகள். யஜ்லிசு அத்தலாமீது ஃபில் காஆ அலல் கராசி. சரியா? மாதா யுஷாஹிது தலாமீத், மாணவர்கள் எதை பார்த்து? யுஷாஹிது தலாமீத் அல் மஸ்ரஹியா, அது இன்னும் யுஷாஹிது தலாமீது மத்ரசதி அஸ்ஸாஹிரா
அல் மஸ்ரஹியா, அல் முப்தியா. சரியா? ஒரு புத்தாக்க சிந்தனையுள்ள நாடகத்தை மாணவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மஸ்முஹாத் அன் நஷாத், இந்த இந்த ஆக்டிவிட்டியோட பேர் என்ன? அப்ப ஹாதிஹி மஸ்ரஹியத்துன். சரியா? ஹாதிஹி மஸ்ரஹியத்துன் அஅத்தத்ஹா துல்லாபு மദ്രസத்தி அஸ்ஸாஹிரா பிகுலுமு அப்படின்னு சொல்லிட்டு போறதானே. கம் தில்மீதன் யுஅத்தி தம்சீர ஃபிஸ் சூரா, இந்த படத்திலே எத்தனை பேர் நடிக்கிறார்கள்? அத்தா தம்சீர் என்று சொல்றது நடித்தான். மனாஹு மஸ்ஸல, அத்தாண்டா நிறைவேற்றினான், பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்றது. மஸ்ஸல யுமஸ்ஸிலு தம்சீல் ஆக்டிங், நடிக்கிறது. கம் தில்மீதன் யுஅத்தி தம்சீல ஃபிஸ் சூரா, இந்த படத்திலே எத்தனை மாணவர்கள் நடிக்கிறார்கள்? ஹுனாக ஹம்ஸத்து துல்லாபின். சரியா? யுஅத்தூன தம்சீல ஃபீ ஹாதிஹி ஸூரா. ஹுனாக, அப்ப என்ன சொல்றது? ஹுனாக, இது பாருங்க, இந்த வருஷத்தை நாங்க இன்னும் ஹுனாக பஅது துல்லாப். சரியா? இல்லாட்டி ஹுனா துல்லாபு மദ്രസத்தி அஸ்ஸாஹிரா, இல்லாட்டி துல்லாபுல் மாஹிரூன ஃபீ மദ്രസத்தி அஸ்ஸாஹிரா பிகுலுமு யுஅத்தூன ஹாதா தம்சீல் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இந்த 5 விடயங்களையும் வைத்து இங்க இருக்கின்ற அந்த தியேட்டரையும் அந்த நாடகத்தையும் அங்க இருக்கின்ற அல் ஹாதிரூன் அல்லது முஷாஹிதூன், சரியா? இவங்களுக்கு நாங்க முஷாஹிதூன் சொல்லலாம், அல்லது முத்தஃபர்ரிஜூன் சொல்லலாம், அல்லது முஷாரிகூன், அல்லது இங்க மிக பொறுத்த முஷாஹிதூன், பார்த்து கொள்ளுங்கள், ஹாதிரூன் சமூகம் தந்திருக்கின்றவர்கள், ஆடியன்ஸ். சரியா? அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் இதை எழுத வேண்டும். எனவே இது ஒரு மஸ்ரஹியாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக்கமாக இருக்கலாம், அல்லது மஸ்ரஹியா நாடகம், அதோட அரங்கு தியேட்டர், சரியா, அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த படத்தை வர்ணிக்க வேண்டும். இதுக்கும் ரெடியாக இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இது வந்திக்குது, இது வினாபத்திரத்துல வந்திக்குது, நாங்க இதை பார்க்க தேவையில்லை இப்போ. அடுத்து பாருங்க, இந்த படத்தை கட்டாயம் பார்த்துக்கோங்க, இது சில நேரம் வரலாம். இது ஒரு முக்கியமான இடம். மராக்கிஸ் திஜாரியா, மஹல்லா திஜாரியா, சூக்குண்டு சொல்லலாம். இது நிறைய தலைப்பு போடலாம் இந்த இடத்துக்கு. மராக்கிஸ் திஜாரியா வியாபார ஸ்தலங்கள் சொல்லலாம், மஹல்லா திஜாரியான்னு சொல்லலாம், கடை வியாபார கடைகள் சொல்லலாம், அல்லது சூக்குண்டு சொல்லலாம், சூக்குல் கரியான்னு சொல்லலாம். மஸ்முஹாதல் மகால், இந்த இடத்துல பெயர் என்ன? மாதா யபி உல் ஃபாகிஹியுல் முஷ்தரி, வாங்குகின்றவருக்கு, பேச்சஸ் பண்ணுகின்றவருக்கு பல வியாபாரி எதை விற்கிறார்? இது சம்பந்தமாக பேச வேண்டும். மின் ஐன நஷ்தரில் லஹ்ம, நாங்கள் எங்கிருந்து இறைச்சி வாங்குகிறோம்? அப்ப இறைச்சி கடை ஜஸ்ஸாரா, மஜ்ஸரா ஜஸ்ஸாரான்னு சொல்லுவோம், கசாப்பு கடைன்னு சொல்லுவோம், இறைச்சி கடை. இப்ப ஜஸ்ஸாரத்து லஹ்முல் பக்ரா, லஹ்முல் தஅனி, லஹ்முல் இபுல் இதெல்லாம் சொல்லலாம். அப்ப நாங்க எங்கிருந்து இறைச்சியை வாங்குறோம்? அப்ப நாங்க நஷ்தரில் லஹ்ம மின் ஜஸ்ஸாரா. அப்ப இதுக்கு ஒரு பேர், இப்ப இங்க ஜஸ்ஸாரத்துல் அமானா, அமானான்றது அந்த கடையுடைய பெயர். சரியா? நம்பிக்கையின் கசாப்பு கடையல்ல, அமானான்றது பெயர். சரியா? மாதா யஅமலு ரஜுல் வபுனுஹு, இவங்க 2 பேரும் எதை சுமந்துட்டு வராங்க, எதை தூக்கிட்டு வராங்க? தொப்பி உண்டோ, அல்லது இது பித்தீகன்னு சொல்லலாம், ஓட்டமலன்னு சொல்லலாம், உங்களுக்கு பட்டத்தை சொல்லலாம். சரியா? கொஞ்சம் நீங்க அரபித்துல் நாசின்ல கிதாபுல் முஅல்லிமுக்கு போனா இதுக்கான சில விஷயங்கள் தரப்பட்டிருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாதா யஃஅலு ரஜுல் வபுனுஹு, வாப்பா மகனும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? என்ன? அப்ப அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க, சுமந்து செல்றாங்க, இன்னின்ன சாமான வாங்கிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லலாம். சரியா? இவர் அல் இபுன் இன்னின்ன கலர் ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறான் சொல்லலாம். உஸ்குர் அஷ்யா சலாசத்தி மஹல்லாத்தின் நஷ்தரி மின்ஹா தஆமனா, எங்களுடைய உணவை வாங்குகின்ற 3 கடைகளோட பெயர்கள். மத்அம சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? பக்கால சொல்லலாம், ஜஸ்ஸாராவை சொல்லலாம், மஹ்பஸ் என்றால் பேக்கரியை சொல்லலாம். சரியா? அதே போல மஹல்லுல் குத்ரவாத், மரக்கறி கடையை சொல்லலாம், மஹல்லுல் ஃபவாகிஹ், பழத்துரு கடை, இப்படி எல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப பாருங்க, இந்த 5 விடயங்களுக்குமான விடைகளாக நீங்கள் ஒரு கதையை அல்லது வர்ணனையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த படத்தையும் கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கோங்க, சில நேரம் வரலாம். சரியா? ஒரு முக்கியமான இடம். சூக்குன்ற வகையிலையும் பல காட்சிகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக நீங்கள் இந்த மஹல்லுல் ஃபாகிஹாவையும் இந்த ஃபாகிஹி பல வியாபாரியையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் யபி உல் ஃபாகிஹி அல் மௌஸ அத்தாஸிஜ லில் முஷ்தரி அல் ஜதீத், புதிதாக வந்திருக்கின்ற அந்த கஸ்டமர், ஜபூனில் ஜதீத், புதிய கஸ்டமருக்கு, புதிய வாங்குகின்றவருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான, சரியா, அல்ல நாபிஜ் அல் மௌஸ் அல் நாஜித், பழுத்த வாழைப்பழத்தை வித்து கொண்டிருக்கிறார்.
வசமனுஹு வகீமத்துஹு இதெல்லாம் எழுதலாம். ஹம்சத்து ரியாலாத் 5 ரியால்கள் இதெல்லாம் சொல்ல முடியும், பிரச்சனை இல்லை. அப்படிதான் வர்ணிக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்யும், நிறைய வசனங்கள் சொற்கள் வரும். அடுத்தது பாருங்க, இந்த கித் இதுவும் பாருங்க, இதுவும் மிக முக்கியமான ஒன்று. கடந்த 2019 2020 அந்த 4 படங்கள் இருக்கின்றது வந்திருக்குது. பிறகு வருகின்ற பின்னால் வருகின்ற படங்கள் 5 வருகின்றது. எனவே 2021 ஒரு தனிப்படம் வந்து இந்த முறை செந்நேரம் இந்த படமும் வரலாம். சரியா, இது ஒரு முக்கியமான இது. மாணவன் ஐன சாலிஹ், சாலிஹ் எங்கே? லிமாதா துஷீருல் உம்மு இலா சாஅத்தில் ஹாயித், சாஅத்துல் ஹாயித்னால் போல் கிளாக், அதாவது சுவர் கடிகாரத்தை ஏன் தாய் சுட்டி காட்டுகிறாள்? அஷார சுட்டி காட்டுறது. மாதா யஃப்அலு சாலிஹ், சாலிஹ் என்ன செய்கிறான்? மாதா துஜஹிசுல் உம்மு, தாய் எதை ரெடி பண்ணி கொடுக்கிறாள், தயார்படுத்தி கொடுக்கிறாள். மாதா யஹ்மிலு சாலிஹுன் ஃபீ யதிஹி, தனது கையிலே சாலிஹ் அதை சுமந்து செல்கிறார். இலா ஐன யுஸ்ரி, எங்கே அவசரமாக செல்கிறார், விரைகிறார். சரியா. கைஃப வஜத சாலிஹுன் அல் ஹாஃபிலத்த இந்தமா வசல், அவன் வந்தடைந்த போது பேருந்து வண்டியை அவன் எவ்வாறு கண்டான், அதாவது மிஸ் பண்ணிட்டான். பேருந்து கது ஃபாதத் மின்ஹு. சரியா. ஹல் ரஆஹு தலாமீஸ் மினல் ஹாஃபிலா, சரியா, வாகனத்துல இருந்து அந்த பேருந்துல இருந்து மாணவர்கள் அவனை கண்டார்களா, உள்ளுக்கு இருக்கிற இந்த ஆக்கள். மாதா ஃபஅல சாலிஹுன் இந்தமா வகஃபத்தில் ஹாஃபிலா, பேருந்து நின்ற போது என்ன சாலிஹ் செஞ்சான்? இலா ஐன சாரத்தில் ஹாஃபிலத்து பஅத தாலிக், அதற்கு பிறகு எங்கே சென்றான்? அப்ப இது என்னென்றால், லேட்டாகி எலும்புறாக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கான பாடம் தான் இது. சரியா. அவர் நல்லா தூங்கி எழும்பி போறாரு ஸ்கூலுக்கு. உம்மதான் வந்து போல் கிளாக்க காட்டி எழுப்பி விட்டுறா. பிறகு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது, சாப்பாடு, தண்ணி போத்தல், அடுத்தது என்னென்ன பேக் எல்லாம் கொடுக்குறார். இவர் அரை குறையாக ரெடியாகி கொண்டு போறாரு, ஓடி போறாரு. பஸ் மிஸ் ஆகுது. அங்க இருக்கிற மாணவர்கள் கண்டு பஸ் நிப்பாட்டுறாங்க. இவர் எப்படியோ ஏறி தொத்தி பேத்துட்டாரு. அப்ப நாங்க தாலிபுன் கஸ்லான், தாலிபுன் முஹ்மில், பொடுபோக்கான ஒரு மாணவன் என்று சொல்லுவோம், அல்லது உம்முன் மஸ்ஊலா, ஒரு பொறுப்பு வாய்ந்த தாய் என்று சொல்லவும் மேலும். சரி, என்று வேண்டிய மாதிரி தலைப்பு போட முடியும். ரைட், நெகட்டிவாக யோசிச்சா நெகட்டிவா போடலாம், பாசிட்டிவாக யோசிச்சால் பாசிட்டிவாக போடலாம். வஃபுசூரான்றதை நான் சொன்னேன், ஃபிக்ருல் அல் ஃபிக்ருல் இப்தாஇ, அது ஒரு புத்தாக்க சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடம் தான் அது. ரைட், அடுத்தது பாருங்க, இந்த படத்தையும் பார்த்துவோங்க. இது ஒரு மதார். நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பிறகு பார்ப்போம். நான் இதை சில முக்கியமான சில இதுகளை நான் ஒரு கதையாக தொகுத்திக்கிறேன். அதை நான் இன்ஷால்லா உங்களுக்கு தருவேன் நெக்ஸ்ட் கிளாஸ். இப்ப நான் உங்களுக்கு சில இந்த பாடம் சம்பந்தமான அறிமுகத்தை தான் செய்யறேன். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ரெடியாக வேண்டும், பாடமாக்கிட்டு போய் எழுதுற விஷயம் அல்ல இது. பாருங்க, ஐன யஜ்லிசுல் முசாஃபிரூன், பயணிகள் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள்? வலிமாதா, ஏன் உட்கார்ந்து இருக்கிறார்கள்? சரியா. மா அதது அஃப்ராதி ஹாதிஹில் உஸ்ரா, இந்த குடும்பத்தினுடைய நபர்களின் எண்ணிக்கை எத்தனை? மாதா எஃப் அலுல் அப், வாப்பா என்ன செய்கிறார்? மாதா தஃப் அலுல் உம், தாய் என்ன செய்கிறாள்? மாதா எஃப் அலுல் வலத் வமாதா தஃப் அலுல் பின், இந்த சிறுவன் என்ன செய்கிறான்? அதே போன்று இந்த சிறுவன் இங்க செய்கிற மகள் என்ன செய்கிறார்? மாதா எஃப் அலு ஆமிலுன் அதாஃபா, இந்த 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 கிளீனர், அதாவது சுத்தம் செய்கின்ற அந்த தொழிலாளி என்ன செய்கிறார்? பாருங்க, இது ஒரு ஏர்போர்ட்ல. அப்ப இது வந்து காத்துல் இன்திலார்னு சொல்லலாம், அல்லது சாலத்துல் இன்திலார்னு சொல்லலாம், அல்லது சாலத்துல் உசூல்னு சொல்லலாம், அல்லது சாலத்துல் முகாதரான்னு சொல்லலாம். சரியா. அப்ப எங்க உட்கார்ந்து இந்த பெசஞ்சர்ஸ், பயணிகள் எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க? வாப்ப என்ன செய்ய யக்ரஉல் ஜரீதா, இவ தன் என்னமோ குடிச்சு கொண்டிருக்கிறா தாய். ரைட், மகன் என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறாரு. நீங்க அதை பார்த்தா விளங்கும். ரைட், ஹைரத். அப்ப இந்த படத்தையும் வர்ணித்து நீங்க என்ன செய்யணும், ஒரு கதையாக உருவாக்கலாம் அல்லது வசனங்களாக வர்ணிக்க முடியும். ரைட், அடுத்த படத்தை நான் அவசரமாக சொல்கிறேன். இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். சல்லி சேர்த்து வாப்பா மஸ்ரூஃபுல் ஜெய் பொக்கட் மணி கொடுக்குறாரு, மகன் சல்லியை சேர்த்து என்ன செய்யறாரு? வாப்பாக்கு கஷ்டப்படுத்தாம ஒரு சைக்கிளை வாங்குறாரு. மாதா யாஹுது அப்துல் அசீஸ் மின் அபிஹி, தந்தையிடமிருந்து என்ன வாங்குறாரு? மாதா யதவு அப்துல் அசீஸ் ஃபில் ஹஸ்ஸாலா, ஹஸ்ஸாலா உண்டியல். சரியா, மணி பாக்ஸ். சரி, அந்த உண்டியல்ல சல்லி முட்டின்னு சொல்லுவோமே, அதுல என்ன போடுறாரு? யதா என்ன போடுறாரு? சல்லிய போடுறாரு. ரைட். மாதா யுஃபக்கிரு அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸ் என்ன இந்த சைக்கிளை பார்த்துட்டு என்ன சிந்திக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு, திங்க் பண்றாரு. மாதா யஃப்அலு அப்துல் அசீஸ், பிறகு என்ன செய்யறாரு? வலிமாதா, ஏன் செய்கிறாரு? லிமாதா தப்து ஸஆதத்து அலா அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸ்ல ஏன் சந்தோஷம் வெளிப்படுகின்றது? அப்ப வாப்பா சல்லி கொடுக்குறாரு, மகன் சல்லிய உண்டியல்ல போட்டு சேர்த்துறாரு, ஸ்கூலுக்கு போகக்குள்ள அல்லது
கடை தெருவால செல்கின்ற போது ஷோரூம்ல மரது தர்ராஜா ஷோரூம்ல சைக்கிளை காண்டாரு, அது சம்பந்தமாக யோசிக்கிறாரு, ஆசை வைக்கிறாரு, வாங்கணும் யோசிக்கிறாரு. பிறகு வந்து பாப்பட்ட சல்லிய கேட்காம சரியா அவரை சல்லிய சேர்த்தின சல்லிய எடுத்து என்ன செய்யறாரு, அவரு சல்லி முட்டியை உடைச்சு அல்லது உண்டியால உடைச்சு சல்லியை எடுத்து சைக்கிளை வாங்கிட்டு வராரு. அப்ப சந்தோஷமே சந்தோஷம் உண்டால் அவரு அன்னஹு இஷ்தரா தர்ராஜத்தன் ஜதீதத்தன். சரியா? அப்ப இது சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அழகாக எழுதலாம். அப்ப இந்த அனாசிர்களை மையப்படுத்தி தான் அந்த கிஸ்ஸா கசீரா எப்படியுமே இருக்க வேண்டும். அடுத்தது இந்த படம் தான் நாங்க லாஸ்டா பார்த்தது. இது கடந்த வினாபத்திரத்துல இருக்குது. இது படம் கடைசிக்கு இருக்குது. இது சாலிஸ்ல கடைசி கிசுமுல இருக்கிற படம் தான் இது. சரியா? அதை எடுத்துக்கிறாங்க. அதை நாங்க பார்க்கல. லாஸ்ட் படம் இது. இது வந்து சீருடையோடு சம்பந்தப்பட்டது. மின் ஐன தஹ்ருஜுத்தில் மீதா, மாணவி எங்கிருந்து வெளியேறுகிறாள். ஹல் பைத்துஹா கரீபும் மினல் மத்ரஸா, அவளுடைய வீடு பாடசாலைக்கு அண்மையில் இருக்கிறதா. ஐன ததுகுலுத்தில் மீதா, மாணவி எங்கே நுழைகிறாள். ஹல் தர்கது ஜியல் மத்ரஸையா, பாடசாலை சீருடை யூனிஃபார்ம், அஸியல் மத்ரஸையால் யூனிஃபார்மை அவள் அணுகிறாளா. இல்ல ஐன தகிஃபுத்தில் மீதா, எங்கே நிற்கிறாள். லிமாதா துகல்லிமுஹா அல் முஷ்ரிஃபா காதிபத்தன், ஏன் அந்த பெண் ஆசிரியர் அல்லது அந்த முஷ்ரிஃபா சூப்பர்வைசர் பெண் மேற்பார்வையாளர் கோபித்த நிலையில் அவளோடு பேசுகிறார். சரியா? மாதா தஃஅலுத்தில் மீதா, என்ன செய்கிறாள் திருப்பி. இலா ஐன தஸ்ஹப், எங்கே செல்கிறாள். லிமாதா சமஹத்தில் முஷ்ரிஃபத்து அத்தில்மீஸத பிதுகூலில் ஃபஸ்லில் ஆன, ஏன் தற்போது அந்த பெண் மேற்பார்வையாளர் மாணவிக்கு வகுப்பில் நுழைவதற்கு அனுமதித்தால். சமஹண்டால் பெர்மிஷன் கொடுத்தார். இது என்னன்னு சொன்னால் வீடு கிட்ட, அதாவது இது பாடசாலை, இது வீடு. பாடசாலை கிட்டத்தான் வீடு இருக்கிறது. யூனிஃபார்ம் அணியாம என்ன செய்யறா, ஒரு டிசோர்டராக போறா. பிறகு என்ன செய்யறான்னு சொன்னால் முஸ்லிஃபா திருப்பி அனுப்புறா, யூனிஃபார்மை போட்டு வர சொல்லி. திருப்பி அந்த வீட்டுக்கு வந்து யூனிஃபார்மை மாத்தி கொண்டு திருப்பி போறா. அப்ப அந்த சூப்பர்வைசர் என்ன செய்யறால், ரைட் இப்ப வந்து கிளாஸ்ல நுழைறதுக்கு அனுமதிக்கிறார். அப்ப இதுவும் ஜுது சாலிஸ்ல இருக்கின்ற இறுதியான படம் தான். முராஜா கிதாபியால வருகின்ற கிஸ்ஸா பர உன்சுர் இல சூரா இல சூவரில் ஹம்சி ஜய்யிதன் சும்மா உக்துப் கிஸ்ஸத்தன் கசீரா. இது புத்தகத்துல 70 சொல் வந்திருக்குது. நீங்க இது புத்தகத்துக்கு 70 சொல். ஆனா 15 மார்க்ஸுக்கு வந்து 70 சொல் போதாது. 100க்கு மேல சரி எழுதணும். சரியா? அப்ப இங்க 10 படங்கள்ல கடந்த கால வினாப்பத்திரங்கள்ல 3 படங்கள் வந்திருக்குது. இந்த 3 படங்களையும் விட்டுட்டு மிச்சமாக இருக்கின்ற 7 படங்களையும் இன்ஷா அல்லாஹ் நீங்க பாருங்க. அதுகளுக்கான கதைகளை உருவாக்கி பாருங்க இன்ஷா அல்லாஹ். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல, எதிர்வருகின்ற வகுப்புல இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான சில படங்களுக்கான வர்ணனைகளையும் அல்லது கிஸ்ஸா கசீராவையும் எப்படி கதையை நாங்கள் உருவாக்குறது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால், நீங்க ப்ரோடாக கொஞ்சம் ஆழமாக உங்களோட சிந்தனையை விரிவாக்கி யோசிக்க வேண்டும். மிக முக்கியமாக சொற்கள் தேவைப்படும். வசனம் அடைகின்ற போது வஸ்ஃபு சூராவுக்குரிய அந்த ஃபார்மட்டை கட்டணும். ஆரம்பத்திலே மராஹில் வஸ்ஃபு சூராக்கு பிறகு இர்ஷாதாத்துல் முஹிம்மா அல்லது கிதாபத்தி ஒலி வஸ்ஃபு சூரா அந்த விடயங்களை கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கோங்க. எப்படி வர்ணிக்கின்ற போது என்னென்ன சொற்களை பயன்படுத்தணும், எப்படியான வசனங்களை பயன்படுத்தலாம், தாபீராத்களை பயன்படுத்தலாம் அல்லது தாபீர்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதுகளை இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொண்டால் நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை மிக அழகாக சிறப்பான முறையில் செய்ய முடியுமாக இருக்கும். ஹைர். அப்ப இதோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு முடிவடைகின்றது. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் அலா ஹுஸ்னில் இஸ்திமாஇ வ தஆவுன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ள